பேசிட்டு இருக்க முடியும்? இங்க பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள். நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து கோவில்ல சிறப்பு பூஜையை ஏற்பாடு பண்றோம். இப்ப நீங்க இல்லனா எப்படின்னு நான் சொல்றேன். உங்க தங்கச்சி சொல்றேன், நீங்க என் கூட வந்துதான் ஆகணும். நீ ஏன் சொல்லுமா? சண்முகம், அதான் செல்வி இவ்வளவு தூரம் சொல்றல்ல, கோவில்ல பூஜையை வச்சுக்கிட்டு அதை தட்டி கழிக்கிறது தப்பு. உன் பிடிவாதத்தை தூக்கி போட்டுட்டு முதல்ல செல்வி கூட கிளம்பு. சண்முகம், நான் சொன்னா என்ன வேணாலும் கேப்பேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவல்ல, இப்ப என்னாச்சு? போய் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்ற வழி. ஐயா, என்னங்க ஐயா பேசுறீங்க? இப்ப கூட செல்விமா வந்துதான் கூப்பிடுறாங்களே தவிர அந்த வீட்ல இருந்து யாராவது ஒருத்தங்க வந்து கூப்பிடுறாங்களா? இதுதான் அவங்க என் மேல வச்சிருக்க மரியாதை. அங்க போய் என்ன போ சொல்றீங்க? என்னாலலாம் போக முடியாது ஐயா. நினைச்சேன் நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். வீட்ல உள்ள எல்லாரும் இப்பவே கிளம்பி என் கூட வரதாதான் இருந்தாங்க. ஆனா நான் தான் என்னால ஆன பிரச்சனையை நானே முடிச்சு வைக்கிறேன்னு நான் மட்டும் வந்தேன். இங்க பாருங்கன்னு, இப்ப நீங்க என் கூட வரதுதான் உங்களுக்கு ஒரே வழி. உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போகாம நான் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். என்ன செல்விமா, நீயே இப்படி அடம் பிடிச்சா எப்படி? அடம் பிடிக்கிறது நான் இல்லன்னு நீங்க தான். நாளைக்கு பூஜையில நீங்க இல்லாம மகா நீ மட்டும் பூஜையில கலந்துகிட்டா பாக்குறவங்கள என்ன பேசுவாங்க? சண்முகம், செல்வி சொல்றது சரிதான். இனி உன் பேச்சு கடமை இல்ல. அம்மாடி செல்வி, நாளைக்கு காலையில் தானே பூஜை. சண்முகம் நிச்சயம் அந்த பூஜையில கலந்துக்குவான். ஐயா! ஏய், என்ன ஐயா? நீ கலந்துக்கிற அவ்வளவுதான். நான் சொல்றதுக்கு மறுவார்த்தை பேசின அப்புறம் தொலைச்சு. இங்க பாருங்கண்ணே, உங்களை இப்படி கட்டாயப்படுத்துறோன்னு வருத்தப்படாதீங்க. நீங்களும் மகானியும் சேர்ந்து இருக்கிறது தான் எங்க எல்லாரோட விருப்பமும்.